திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய மகனே, ஆக்கும் போதில் அவன் பிரம்மனே, காக்கும் போதில் அவன் விஷ்ணுவே, நீக்கும் போதில் அவன் ருத்ரனே. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பிறக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவசிவ. நீ காட்டிய திசையில் என் பயணம், நீ நோக்கிய திசையில் என் பணி. ஓம் நமக் சிவாய. என்னம்மா ரிஷபராசிக்கு வாழ்நாள் ரகசியம்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டுட்டு நீ என்னமோ உளறிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிடுறீங்களா? இல்லை ஏதோ நீ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எல்லாம் வல்ல இறைவனான எம்பெருமான் ஈசனை வணங்கிதான் இந்த பதிவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவை நான் பேசுறதுக்கும் இந்த பதிவை நீங்க கேட்கறதுக்குமே சிவபெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். சிவசிவானி எங்கேயாச்சும் வந்துட்டு ஒளி உங்களுடைய காது கேட்டுச்சுனாக்க அந்த சமயத்துல சிவபெருமான் உங்க பக்கத்துல இருக்காருங்கிறது உண்மை. ஓம் நமக் சிவாய. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏன் சிவபெருமானை பத்தி பேசுறேன்? ரிஷபராசிக்கும் சிவபெருமானுக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்கு. உடைய அதிபதி சுக்கிரனா இருக்கலாம், ஆனா உங்களுடைய ராசி சின்னம் என்ன? நந்தி தேவர் தானே, காளை தானே, காளமாடு தானே. அது சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரி தானே. சிவபெருமான் கிட்ட நீங்க ஒரு வரம் வாங்கணும், சிவபெருமான் கிட்ட ஏதாவது நமக்காக நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் போய் சேரணும் அப்படின்னா நந்தி தேவர் மனசு வைக்கணும் இல்லையா? ஸோ உயர்வான பெரிய பெரிய ஆளுங்களை பார்க்கணும்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க இல்லையா? ஏன்னா எல்லாரும் பார்க்க முடியாது. அது போலதான் நந்தி தேவருடைய வழிபாடு நமக்கு சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் நம்முடைய கோரிக்கைகளை சேர்க்கும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பிறவிலேயே சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி தெய்வ அனுகிரகத்தோட ரிஷபராசி பிறந்திருந்தா நாங்க ஏன் இவ்வளோ அசிங்கப்படுறோம்? மாடு அடி வாங்குற மாதிரி, மாடு உழைக்கிற மாதிரி, மாடு பார்த்தனாக்க எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை ஏன் இப்படி அலை மோதுது? கஷ்டங்களால ஏன் நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன்? எனக்குன்னு யார் இருக்கா? நான் எங்க போய் நிக்க? எல்லாருடைய மனசுக்கும் நான் அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், இது இப்படி போகணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாருக்குமே நான் நல்லவங்களா இருக்கணுன்ற காரணத்துக்காகவே உழைச்சனே. ஏன் நல்லவங்களா இருக்கணுன்றதுக்காண்டி கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நான் உழைச்சனே. எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குற? பேசாம இதற்கு நீ என்னை படைக்காமலே இருந்திருக்கலாமே கடவுளே. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வெளியில சொல்ல முடியாத பெரிய ஒரு மலையை தூக்கி நெஞ்சில வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளோ பாரம் சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ நம்ம பொதுவாவே எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும்? இப்போ யாராவது ஒருத்தர் உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டாவே, என்னப்பா உனக்கு என்னை பத்தி தெரியும்னு யோசிப்போம். ஒரு சில நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கல்ல அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி அவங்க சொல்லிட்டாவே நமக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உட்காந்துருவோம். ஆனா நம்ம பொதுவாவே மனுஷங்கள் நம்ம இல்லையா, நமக்கு என்ன தோணும்னா நம்மளை பத்தி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு தோணும். அதை விட பெருசு என்னன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா? இல்ல இது நாள் வரைக்கும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் நடந்துச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா? இது உண்மை. அதுதான் ஜோதிடம் சொல்லுது. இது நாள் வரைக்கும் உனக்கு ஏன் மாதிரி நடந்துச்சு, இப்ப ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, இனி வரக்கூடிய காலங்கள்ல உனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது ஜாதக கட்டத்தை வச்சு எங்களை போன்ற ஜோதிடர்கள் கணிக்கக்கூடியது. ஜாதக கட்டம்ங்கிறது 12 கட்டம், 12 ராசிக்கு உண்டான கட்டம். அது லக்னத்திலிருந்து நமக்கு கணக்கு வரும். 12 பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 12 பாவகத்தை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் சுழற்சியே இருக்கு. அப்பப்போ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரகங்களுடைய இடமாற்றம், இதை வச்சு சில நேரங்கள்ல பலன்கள் வேறுபாடு ஆகும். ஆனா இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? உங்க வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த ஜோதிட ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. அது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க சிவனை வணங்குங்க. ஓம் நமக் சிவாய அப்படின்னு வணங்கிட்டு, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் ஒட்டுமொத்தமா விலகணும், என்னுடைய உழைப்பால நான் முன்னேறணும்,
எனக்கான வாய்ப்பை கொடுங்க, வாழ்க்கையை வாழ வழிகாட்டுங்கன்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை கேளுங்க. சத்தியமா இந்த பதிவு உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கும். ரிஷபம், உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி அப்படிங்கிறது பூமி தத்துவம். எப்படி பூமி வந்து நிலையானதா இருக்கோ அது போன்றவங்க நீங்க. நிலைத்தன்மை, பிடிவாதம் இருக்கு, ஒரு சிந்தனையில பக்குவம் இருக்கு, பொறுமைசாலிங்க, பொருளாதாரத்துல ஆசை அதிகம், நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா மேல வந்துடணும், நம்ம சுத்தி இருக்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆசைப்படுறாங்க அப்படின்னா எல்லாமே தனக்காகன்னு கிடையாது. ஆசைகள் எல்லாமே அனைவருக்கும், எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம். உங்களுடைய ஆட்சி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாவே அழகு, கலை, இசை, வாழ்க்கை, சுகவிலாசம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு ஒட்டு மொத்த காரணக்கர்த்தாவ சுக்கிரன். பொருள் சேமிக்கிறதுக்கு இவர் தான் வேணும். ஸோ இவர் வந்து ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தை நல்லா இருந்தா எல்லா விதங்கள்லையுமே சிறப்பா இருப்பாங்க. இவ்வளோ மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குடா அமையும், எவ்வளோ சந்தோஷமா இருக்காம பாரு அப்படின்ற அளவுக்கு. உங்களை பொறுத்த குழந்தை பருவம் எப்படி இருக்கும்? மெதுவான வளர்ச்சி. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்காது. கல்வி பக்குவத்திலேயே பொருளாதார பக்கம் போயிடுவீங்க. அறிவியல், கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம். பெற்றோரிய ஆதரவு நல்லபடியா இருக்கும். சிலருக்கு வந்து தந்தை பக்கம் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பிடிவாத முயற்சி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பீங்க, நல்ல நிலையுமே அடைவீங்க. என்ஜினியரிங், கலை, வணிகம், இசை, மருத்துவம், உத்தியோகம் இந்த மாதிரியான துறைகள்ல அதிகமாக ரிஷபராசிகள் வருவீங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயங்களை சார்ந்த உடைய தொழிலுமே இருக்கும். அதுபோல நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா உங்க மனசுக்கு நெருக்கமான நண்பர்களை விரல விட்டு எண்ணிடலாம், ரொம்ப குறைவு. பெரும்பாலும் ரிஷபம் வந்து எல்லாரையுமே நண்பர்களாக பாவிக்கும். ஆனா எந்த நண்பர்களும் இவங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க வாழ்க்கையில சில சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும், இப்போ கடுமையான கடன் பிரச்சனை மாட்டி இருந்தாலும், பொருளாதார ரீதியா, உறவுகள் ரீதியா ஏதாவது சிக்கல்களை சந்திச்சிருந்தால் அது நட்பு ரீதியா தான் இவங்களுக்கு ஆரம்பம் இருக்கும், முடிவுமே அது கூட இருக்கும். ஆனா நீங்க சுத்தி வளைச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எங்கடா வந்துட்டு யாராதான் காரணம்னு யோசிச்சீங்கன்னா நட்பு தான் வந்து நிற்கும். அதே போல் தொழில், பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு எப்பவுமே பணம், சொத்து சேர ஆசை அதிகம். தொழில் பக்கம் சின்னதா ஆரம்பிச்சாலும் காலப்போக்கில் நிலச்ச பெரிய நிலைக்கு வரணுங்கிறது கண்டிப்பா யோகம் இருக்கு. வங்கி, கலை, அழகு சாதனங்கள், இசை, வேளாண்மை, ரியல் எஸ்டேட், கைவினை, நிதி தொடர்பான துறைகள்ல, அரசாங்கம் இவைகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் அதிகம். ஏன் அரசியல்வாதிகளாக, உயர் அதிகாரிகளாக, பெரிய தொழிலதிபர்களாக கூட இந்த ராசியில பிறந்தவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மேல ரொம்ப பாசம், பெற்றோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்க. திருமண வாழ்க்கை பொதுவா சுகமானதாக அமையும். வாழ்க்கை துணை வந்து அழகா இருப்பாங்க, நல்ல குணமுடையவர்களாக இருப்பாங்க. சிலருக்கு வந்து ஆரம்ப காலத்துல தம்பதியில பொறுத்து சின்ன சின்ன தடை, கருத்து வேறுபாடுகள் வரும், ஓகேங்களா? ஆனா அது வந்து நிலைச்சிருக்கும், உறவு வந்து பிரியாது. 40 வயசுக்கு மேல பெரும்பாலும் நிலையான நிலை வரும். சொத்து ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும், குடும்பத்துல அமைதி கிடைக்கும். 50 to 60க்கு மேல பெரும் உயர்வு, பேரு புகழோட வாழ முடியும். வயதான காலத்துல ஆத்மீக ஆர்வம், அதாவது ஆன்மீக ஆர்வம் அதிகமாகும், குடும்ப பந்தம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ படக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாமே முழுமையான காரணம் இருக்கக்கூடியவர் சனி பகவான். கும்பராசியில் சஞ்சாரம்ங்கிறது 8வது இடம், இதுதான் அஷ்டம சனின்னு சொல்லுவோம். இதனால சிரமம், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கடன் சிக்கல், மன அழுத்தம் இருக்கும். குருவை பொறுத்திருக்கும் ரிஷபத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களும் வரும். தொழில் ரீதியா, கல்வி ரீதியா, திருமணம், பிள்ளைகள் தொடர்பான முன்னேற்றத்தை குரு கொடுக்குறாரு. ஆனா இந்த காலகட்டத்துல சனி பகவான் சிரமம் கொடுக்க, குரு பகவான் அப்படியே ஆப்போசிட்டுங்க. சனி சோதனைய அதிர்ஷ்டம் மாத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு சனி பகவானுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பும் கொடுக்குறாரு. இப்போ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகைன்னு கூட வச்சுக்கலாம். அதே போல நம்முடைய குரு வந்து உங்களுக்கு பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம். இதை தாண்டி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல 12 பாவங்கள் என்ன ரகசியத்தை சொல்லுது, இதனால உங்க வாழ்க்கையின் ரகசியம் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ஒவ்வொரு பாவகத்துடைய விளக்கத்தை நான் சொல்றேன். 1ஆம் பாவம், இது வந்து உடல், குணம், மனம், உங்களுடைய பாவம்.
ரிஷப ராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய ஆட்சியில இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருப்பீங்க. கலைத்திறமை இருக்கும், சுக வாழ்க்கை, பிடிவாதம், பொறுமை, இது எல்லா குணங்களுமே உங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னாக்கா உலக வாழ்க்கையுடைய சுகமும் இறைவன் அருளின் தேடலும் இந்த பாவகத்துல கலந்து இருக்கும். ஸோ உங்களுடைய குணம் இதுல செழிப்படையும். அடுத்து 2ஆம் பாவம் குடும்பம், சொத்து, வாக்கு. இது உங்களுக்கு மிதுனம், அதிபதி புதன். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் குடும்ப பாசம், சொத்து, சேமிப்பு, வாக்கு சாமர்த்தியம் அதிகமா வருது. ஆன்மீக ரீதியா வாக்கின் ஒழுக்கம் தான் ரிஷபராசினுடைய பாக்கியம். சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க, சொன்ன சொல்ல காப்பாத்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்து 3ஆம் பாவம் தம்பி, அண்ணன், துணிவு. இது இவங்களுக்கு சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடகம் வருது. கடகம் அப்படின்னாவே தாய், சந்திரன் ஆட்சி. துணிவான செயல்கள், கலைத்திறமை, ஆன்மீகத்துல துணிவும் இருக்கும், அன்பும் இணைவதனால கடவுளுடைய அருள் கிடைக்கும். அதே போல 4ஆம் பாவம் வீடு, தாய், மன அமைதி. இது உங்களுக்கு சிம்மம் வருது. ஆட்சி சூரியன் வீடா, இதனால வீடு, நிலம், வாகனம், தாயின் பாசம். ஸோ ஜாதக கட்டத்துல சூரிய பகவான் நல்ல நிலையில இருந்தா, இந்த 4ஆம் பாவத்துல இருந்துட்டா மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அதுவே இவர் பாதிக்கப்பட்டு இருந்தா குடும்பத்துல அமைதி குலையும். இதுவே 5ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது உங்களுக்கு கன்னி. அங்க என்ன புதன் ஆட்சியா, பிள்ளைகள் மற்றும் கல்வி, பாக்கியம் இதை குறிக்கூடிய இடம். ஸோ கல்வி அறிவில பிள்ளைகள் மூலம் புகழ் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஞானம், பிள்ளை பாக்கியம் மூன்றுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால சந்தோஷம், பிள்ளை பேரு, பிள்ளைகளுடைய கல்வி அறிவு இதன் காரணமா பெருமை சேரும். ஓகேவா? அதே போல 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது எல்லாருக்குமே சொல்ற 6, 8, 12 நமக்கு பத்தினக்கு பாதிப்பு தரக்கூடிய இடங்கள் தான். இது என்ன எதிரிகள், நோய், கடன். இது உங்களுக்கு துலாம் வருது. அதிபதி பத்தினக்க உங்களுடைய லக்னத்துக்கு உரியவரே இங்க ஆட்சியா நிக்கிறாரு. யாரு? சுக்கிரனே. ஸோ சுக்கிரன் லக்னநாதன் அப்படிங்கிறதுனால எதிரிகள், நோய், கடன் இதெல்லாம் நீங்க சமாளிக்கக்கூடிய வகையில சக்தி உண்டாகுது. ஆன்மீக ரீதியா துன்பம் வரும், கூடவே இறைவனை நினைத்து கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல 7ஆம் பாவம் திருமணம், துணைவர், கூட்டணி. இது உங்களுக்கு விருச்சிகம், ஆட்சி செவ்வாய். ஸோ கணவன், மனைவி. ரிஷபராசி ஆண்கள் உடைய வாழ்க்கை துணை மனைவி இருக்காங்க இல்லையா, அதே போல ரிஷபராசி பெண்கள் உடைய வாழ்க்கை துணையான கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க மீது அதிக ஈர்ப்பு, ஆர்வம் உண்டாகும். ஆன்மீகத்துல கல்யாணம் அப்படிங்கிறது இரு ஆத்மாக்கள் சேர்ந்து வாழ்க்கை தர்மம் நடத்தக்கூடிய புனிதம் இல்லையா, இது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல 8ஆம் பாவம் ஆயுள், ரகசியம், மரணம். இது உங்களுக்கு தனுசு வருது. அதிபதி குரு. நவகிரகங்கள்லயே முழுமையான சுபகிரகனும் பெயர் எடுத்த இவருங்க இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடம் எப்படி உங்களுடைய அதிபதியால பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே போல 8ஆம் இடமே பாதுகாப்பா இருக்கு. ஆயுள் நீடிக்குது, ஆன்மீக தேடல் வருது, ஆன்மீக ரீதியா எல்லாமே நிலையற்றதுங்கிறத உணர்ந்துப்பீங்க, ஆத்மா மட்டும் நிலை பெற்றதுங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க. ஸோ 8ஆம் இடம் பாதுகாக்கப்படுது. அடுத்து 9ஆம் பாவம் பாக்கியம், தந்தை, தர்மம். இது உங்களுக்கு மகரம், சனியுடைய ஆட்சி வீடா. உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது நல்லது, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே மெதுவாதான் வரும். பொதுவாகவே நாங்க ஜாதக ரீதியா சனி பகவானை முதியவர்னு சொல்லுவோம். ஏன்னா எதுவுமே மெதுவா செய்யக்கூடியவர். ஆனா பாதிப்பு மட்டும் சட்டுன்னு கொடுத்துருவாரு. நல்லது கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த ஆளுக்கு என்னவோ தெரியலப்பா, ரொம்ப கஷ்டம் போல அப்படிங்கிற மாதிரி. ஆனா உழைச்சிங்க, கடுமையா உழைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதற்கு உண்டான பலனை நிலையா கொடுத்துருவார். கொடுத்து திரும்பி வாங்குற பழக்கம்லாம் இவருக்கு கிடையாது. அதே போல ஆன்மீகத்துல உழைப்பு தான் கடவுள் அப்படிங்கிறத உணர்த்த வச்சிருவார். இதுதான் உங்களுக்கு பாக்கியம். தம்பி, நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு அப்படிங்கிற மாதிரி. அதே போல 10ஆம் இடம் தொழில், பேரு, புகழ், அரசாங்கம். இங்கேயே ஆட்சி யாரு வராரு? சனி வராரு. தொழில்ல பெரிய நிலை, அரசாங்க பணி, உயர்வு கிடைக்கும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு தான் தர்மயாகம் அப்படிங்கிறத உச்ச நிலையில நீங்க உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு சரியான உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு. 11ஆம் பாவங்கிறது லாபம், ஆசை, நிறைவு. இது உங்களுக்கு மீனம், குரு ஆட்சி இல்லையா, உடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். செல்வம், நண்பர்களுடைய நல்ல சேர்க்கை, பேரு, புகழ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். அதே போல ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அருளோடும் தான தர்மத்தோடும் உடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அடுத்த 12ஆம் பாவம் ஆல்ரெடி பாதகமான பாவங்கள் பார்த்தாக்க 6, 8, 12 சொன்னேன். 12 அப்படிங்கிறது செலவு, விரயம். இதுல ஆன்மீகம் வரும், விடுதலையும் வரும். ஸோ இங்க ஆட்சி உங்களுக்கு மேஷம்.
ஏன்னா 12ஆம் பாவங்கிறது உங்களுடைய ரிஷபராசிங்கிறது தான் 1ஆம் பாவம். அதுல இருந்து அப்படி சுத்திக்கிட்டு வரப்போ நமக்கு மேஷம் தான் 12ஆம் வீடா வருதா. இது செலவு அதிகமாகும். ஆனாலும் ஆன்மீக சிந்தனை வரும். ஆன்மீகத்துல செலவு செய்வது தர்மமாக இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கே செலவு செய்யற மாதிரி வரும். கோயில் குளம் யாத்திரை போறது இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இது உங்களுக்கு கடவுளுக்காக செய்யக்கூடிய செலவா மாறும். அதாவது வீணாய் மற்றவங்களுக்கு யாருக்கோ மருத்துவ செலவா இந்த மாதிரி போகாது. ஓகேங்களா. இதுல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன இந்த 12 பாவங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, நான் சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லயே நவகிரகங்கள்ல சூரிய பகவானுடைய பாதிப்பு இருந்தா, சூரியன் அப்படிங்கிறது நண்பனாக இருந்தா அரசாங்கத்துல உயர்வு, பாதிப்பு இருந்தா குடும்பத்துல அமைதி குலையும். அதாவது சூரிய பகவான் ராசி கட்டத்துல நல்ல நிலையில இருந்துட்டா. அடுத்து சந்திரன், இவர் உங்களுக்கு ராசி கட்டத்துல நல்ல நிலையில இருந்துட்டா மன அமைதி அதிகமாகும், குடும்பத்துல பாசம் மேம்படும். இதுவே இவர் கெட்டு போயிட்டா, அதாவது சந்திர பகவானுடைய நிலை சரியாக இல்லைன்னா கஷ்டம் வரும், மன அழுத்தம் வரும், உடல் ஆரோக்கியத்திலுமே பிரச்சனை வரும். அடுத்து செவ்வாய், ரிஷப ராசிக்கு சோதனை கொடுக்கக்கூடியவர் இவர். ஏன்னா 7ஆம் பாவம் 12ஆம் பாவம். இப்போ திருமண வாழ்க்கை செலவு ஒரு பக்கம், சிரமம் ஒரு பக்கம் வரும். ஆன்மீகத்தை பொறுத்திருக்கும் செவ்வாய் பாதிப்பு இருந்தால் சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்யறது இதற்கான பரிகாரம். செவ்வாய் பகவானை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஏன்னா 7ஆம் பாவங்கிறது திருமண வாழ்க்கை, அது பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. ஸோ செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை இட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேனும் தினைமாவும் கலந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை ஒரு 108 முறை உங்க கைகளால எழுதுங்க. அதே போல புதன் உங்களுக்கு நட்பு கிரகம், அதனால கல்வி பேச்சு தொழில வளர்ச்சி கொடுக்கக்கூடியவர். அடுத்து சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் இல்லையா, நித்திய நட்பு, அழகு, கலை, செல்வம், திருமணம், சுக வாழ்க்கை, ஆன்மீகம் அனைத்துமே சுக்கிரனால உங்களுக்கு நல்ல நிலையில கொடுக்க முடியும். அடுத்து குரு நண்பனாக இருந்துட்டா, குரு பகவான் உங்க ராசி கட்டத்துல நல்ல நிலையில இருந்துட்டா பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். அதுவே எதிரியாக இருந்துட்டா பிள்ளை பாக்கியத்துல கஷ்டம், கல்வி பக்கம் சோதனை வரும். ஆனா இவரால பெருசா பாதிப்பு இருக்காது. ஒருவேளை குரு பகவான் நல்ல நிலையில இல்லைன்னா வியாழக்கிழமையில குரு வழிபாடு, வியாழக்கிழமையில மஞ்சள் எழுத்து அதிகம் பயன்படுத்துங்க. அனுதினமும் மஞ்சளை நெத்தியில திருநீர் போல இட்டுக்கொள்வது சிறப்பு. அதே போல சனி, ரிஷப ராசிகளுக்கு மிகப்பெரிய ஆசிரியரே இவர் தான். நீ என்ன பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்புக்கு உரியவரா இவர் வராரு. 9 மற்றும் 10ஆம் பாவங்களுடைய அதிபதி இவருங்கிறதுனால உழைப்பால உயர்வை தரக்கூடியவர். ஆன்மீகத்துல சரி தரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிக்கூடிய யாகம்னு சொல்லப்படுது. இவர் கொடுக்கக்கூடிய சோதனை நீ கஷ்டம்னு எடுத்துக்காதீங்க, அது உங்களுக்கு பல வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவே ராகு கேது, ராகு பொறுத்தவரைக்கும் 2, 5, 9ஆம் இடங்கள்ல வந்துட்டா குடும்பம் பாக்கியத்துல சோதனை. கேது பொறுத்தவரைக்கும் 7, 8, 12ஆம் இடங்கள்ல வந்துட்டா திருமணம் மற்றும் ஆன்மீக பக்கங்கள்ல சோதனைகளை கொடுப்பாங்க. இதோட இவங்களுடைய பாதிப்பை நம்ம சரி கட்டணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆன்மீக ரீதியா வெள்ளிக்கிழமையில ராகு கால வேலையில துர்க்கை அம்மனுடைய சன்னதியில நல்லெண்ணெய் ஊற்றி எலுமிச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சை தீபம் ஏற்றுவதால உங்களுடைய சங்கடங்களுக்கு அந்த துர்க்கை அம்மன் பொறுப்பேற்பாங்க. உங்களுடைய சோதனைகளை எல்லாமே நல்ல வகையில மாற்றி கொடுப்பாங்க. ராகுடைய பாதிப்பை உங்களை நெருங்காமல் பாதுகாத்து நிற்பாள். இப்போ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நட்பு கிரகம்ங்கிறது சுக்கிரன், புதன், சனி, இவங்கெல்லாம் அதிகம் உதவி செய்வாங்க. சனி பகவான் சோதனை கொடுப்பாரை தவிர்த்து உங்களை ஒரு நாளும் தோத்து போக விட மாட்டாரு, அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சோதனை தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன். செவ்வாயை நீங்க சமாளிக்கனாக்கா முருகனை வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானாக்கா அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்தாலே போதும், சிரமங்கள் மறையும். அதே போல ராகேது, அதுக்கு துர்க்கை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இதுல ஆன்மீக ரீதியா உங்களுக்கான பரிகாரம் சொல்ற கேட்டுக்கோங்க. சுக்கிரன் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கைலாம் இருக்கும், ஆனா சுகபோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியா வர்றதுக்கு பொருளாதார ரீதியா சிக்கல்களை நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னாக்கா 10 பைசா கையில் இல்லாத ஒரு பரதேசி வாழ்க்கை தான் உங்களுக்கு இப்போ இருக்கும். இது இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது. ஏன்னா அது எல்லாரும் சுக்கிரன் நல்லா இருந்தா நல்லா பணக்கார வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. இதெல்லாம் சரி கட்டுனாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் விரதம் இருக்கிறது சிறப்பு. அதே போல லக்ஷ்மி தேவிக்கு பூஜைகள் பண்றதும் ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமையில வெண்மை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க.
அதே போல செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுடைய பாதிப்புக்குரிய சனிக்கிழமைகள்ல எல் தீபம் ஏற்றுது, பசு மாடுகளுக்கு உணவளித்து பசு மாட்டுக்கு சேவை செய்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே போல ராகு கேதுவுக்காக சர்பதோஷ நிவாரண பூஜை பண்ணுங்க. காளி வழிபாடு, நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பாதிப்பை தடுத்து கொடுக்கும். அதே போல மன அமைதி கிடைக்கணும், ஆன்மீகத்துல தெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணம் நடஞ்சிருக்கணும்னாக்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்குமே ஓம் நமோ நாராயணா, ஓம் நமக் சிவாய, அரியையும் சிவனையும் ஒரு சேர வழிபாடு செய்யும். இது அனுதினமும் செய்யறது இன்னும் பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் உங்களுக்கு. மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்திருக்கும் ஒரு வாழ்க்கை நிலைங்கிறது மெதுவா உயரும். அதுல ஆன்மீகம் பொருளாதாரம் இரண்டிலுமே வெற்றி கொடுக்கும். சனி பகவான் சோதனை கொடுத்தாலும் இறுதியில உங்களுடைய உயர்வுக்கு அவர் தான் உறுதி கொடுக்குறாரு. திரும்பவும் சொல்றேங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. ஒருவேளை அவர் 1ஆம் பாவத்துல இருக்காரு, உங்களுடைய லக்னத்திலே இருந்தாரு அப்படின்னாக்கா, லாங்கிற கட்டத்திலே இருந்துட்டா உடல் சோர்வு, தாமதம், ஆனா பெரிய பொறுமையை கொடுத்துருவார். இங்க வாங்கின அடிக்கு பின்னாடி எப்பேற்பட்ட அடி வந்தாலும் நீங்க தாங்கி நிற்பீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பு தான் இறைவன், உழைப்பால மட்டும்தான் உனக்கு உயர்வு உண்டுங்கிறத உறுதிப்படுத்திடுவார். எங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியலையமானலாம் கேட்டுறாதீங்க. லா எந்த கட்டம் இருக்கோ அது 1ஆம் கட்டம், அங்க சனி பகவான் இருக்காரா பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்து ஓகேங்களா, அது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டங்கிறது உங்களுக்கு கணக்கு. இப்ப நீங்களே ஜோதிடங்க, உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்க்க போறீங்க. ஏதோ கஷ்டம் வருதுங்கிறதுக்கு முதல் தீர்வு தெரியும் இல்லையா, ஏன்னா நமக்கு இந்த கஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் பாவம். ஒருவேளை சனி பகவான் உங்க ராசி கட்டத்துல 2ஆம் பாவத்துல இருந்துட்டாரு அப்படின்னா குடும்ப சோதனை, பணம் சேர்க்க தாமதமாகும். ஆனா உங்களுடைய வாக்கு சுத்தமாயிடும், தான தர்மம் பண்ணுவீங்க. 3ஆம் பாவத்துல சனி இருக்காரு அப்படின்னாக்கா துணிவு, உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, துணிவா நிறைய செயல்பாடுகளை செஞ்சு முடிப்பீங்க. அடுத்து 4ஆம் பாவம். ஸோ 3ஆம் பாவத்துல இருந்துட்டாக்க நல்லதுதான். வீடு, தாய், சோதனை, மன அழுத்தம். 4ஆம் இடங்கிறதா துன்பம் இருக்கும், ஆனா ஆன்மீக ரீதியா கடவுள் அருள் உங்களை பாதுகாக்கும். 5ஆம் பாவம் கல்வி, பிள்ளை, சிரமம், பிள்ளை பாக்கியத்துல கர்ம பலன்களுக்கு ஏற்ப உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அடுத்த 6ஆம் பாவம் எதிரிகளை வெல்லுவீங்க, வெற்றி உண்டு, உழைப்பால வெற்றி. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டா உங்களுக்கு இது சிறப்புங்க. அடுத்து 7ஆம் பாவம். இப்போ ஒரு டவுட் வரும் ரிஷபத்திற்கு, ஏமா இப்பதான் 6, 8, 12ல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவ்வளவா சரியான பலன் கொடுக்காதுன்னு சொன்னீங்க. சொன்னது கரெக்ட் தான். 6ங்கிறது ஆல்ரெடி நமக்கு பாதிப்பு, அந்த இடத்துல நமக்கு சோதனை கொடுக்குறீர் வந்தா என்ன பண்ணுவாரு, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நமக்கு நல்லது பண்ணிட்டு போறாரு, வெற்றி. அடுத்து 7ஆம் பாவம் திருமணத்துல சிரமம், ஆனா நிலைத்த துணையா இருப்பாங்க. யாரு, சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்துட்டா தம்பதி தர்மம் நிலைக்கும். அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் ஆயுள் சோதனை, மறைவு பிரச்சனை, ஆன்ம சுத்திகரிப்பு, நிறைய சோதிப்பார். அந்த சோதனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்க பெரிய ஞானி ஆயிடுவீங்க. அடுத்து 9ஆம் பாவம். அங்க சனி பகவான் இருந்துட்டா பாக்கியத்துல தாமதம், ஆனா இறுதியில உயர் உண்டு. கர்ம பாக்கியம், நீங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி பலன் தந்துருவார். 10ஆம் பாவத்துல ஒருவேளை இவர் இருந்துட்டா அப்படின்னாக்கா ஆல்ரெடி இவர் என்ன தொழில்காரகன் இல்லையா, சோ 10ஆம் பாவங்கிறது தொழில சொல்லக்கூடிய இடம். தொழில பெரிய நிலையை அடைவீங்க, உழைப்பால பெரிய வெற்றி உண்டு. அடுத்து 11ஆம் பாவம் ஆசைகள் நிறைவேறும். 11ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்துட்டா நட்பு, லாபம், தர்ம பலன் கிடைக்கும். 12ஆம் பாவம் செலவு, வெளிநாட்டு வேலை, ஆன்மீகம், ஸோ மோட்ச பாதை. இதுவே ராகு 1ஆம் இடத்துல இருந்துட்டாக்க ஆட்சி, ஆசை, வெளிநாட்டு தாக்கம், ஆத்ம மாயையில சோதிக்கப்படுவீங்க. 2ஆம் பாவம் குடும்ப சண்டை, வாக்கு பிரச்சனை, வாக்கு தர்மம் தேவை. 3ஆம் பாவம் துணிவு, திடீர் வெற்றி, துணிவு தான் கர்மத்துக்கான பலன். 4ஆம் பாவத்துல இருந்துட்டாக்க வீடு, வீட்டுல சிக்கல், தாய் பாசத்துல நமக்கு கவலை, பாச சோதனை அதிகமா சந்திப்பீங்க. 5ஆம் பாவத்துல இருந்துட்ட கல்வி, பிள்ளை, சிரமம், அறிவு சுத்திகரிப்பு நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க, ஆனா ரொம்ப திறமசாலியா வந்துருவீங்க. 6ஆம் பாவம் எதிர்களை வெல்லும், வெற்றி, கர்ம வெற்றி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சனி, ராகு, கேதுலாம் நமக்கு சோதனை தரக்கூடியவங்க. அவங்க 6ஆம் இடத்துக்கு வந்தா 6, 8, 12ஆம் இடம்ங்கிறது நமக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாத இடம்னு தெரிஞ்சாச்சு. அந்த இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு வரப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப சிறப்பா சிரிச்சு பேசி நீ அப்படியா நான் இப்படியா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்து 7ஆம் பாவம் திருமணத்துல சிரமம், வெளிநாட்டு துணை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு வேலைக்காக போச்சுப்பா, படிக்கிறதுக்காக போச்சுப்பா, அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல வேலை செய்யும். இப்போ 19 சொல்றேன் கேட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பேசணும்னாக்க நிறைய லென்த்தா போகுது.
ராகு, கேது, சனி பகவான் இவங்க 6, 8, 12 இந்த 3 இடங்கள்ல இருந்துட்டா உங்களுக்கு அந்த இடம் நல்லபடியா வேலை செய்யும். புரியுதுங்களா? மற்ற இடங்கள்ல இருந்தா கொஞ்சம் குறைவான நல்ல பலன்களை கொடுக்கறதுல இவங்க என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வேலை செய்ய மாட்டாங்க. இதை தாண்டி சனி பகவான் உங்களுக்கு நல்ல கிரகம் தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதை எப்படி செய்யணுங்கிற ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்துருவாரு. அவரை விட்டுடுங்க. பொதுவாக சொல்றேன், சனி மெதுவா சோதிச்சு இறுதியில உங்களை ரொம்ப உயர்த்தி பிடிப்பார். கர்ம குருவா செயல்படுவார். உடைய நல்லது கெட்டது இது வந்து தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு புரிய வச்சு எது நிலைச்சிருக்கும் எது நிலை இல்லாதுங்கிறத தெரிய வச்சிருவார். ராகுவை பொறுத்தவரைக்கும் மாயையில சோதனை, வேகமா உயர் கொடுப்பான், திடீர்னு பிடிச்சி கீழே தள்ளி வீழ்ச்சி கொடுத்துருவான். அதனால ராகுவை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கும். அடுத்து கேது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. எல்லாத்தையும் நீ வந்து இழக்கிற மாதிரி தியாகத்தை கற்றுக் கொடுத்துருவாரு. இந்தா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, என் உசுரை கூட தர அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்துருவாரு. ஆன்மீக பாதைக்கு தள்ளுவார். இப்போ முற்றும் துறந்தவர்கள் தான் முனிவர்கள் இல்லையா? அப்படி எதை பத்தியுமே ஒரு கேர் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலைக்கு தள்ளுறது கேது. ஸோ ராகு கேது தான் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அப்படி. ஆனா செவ்வாய், சுக்கிரன், குரு, சூரியன், சந்திரன், புதன் இந்த கிரகங்கள் வந்து 12 பாவங்கள்ல ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இடங்களுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க. இதுல ஒரு ராசி கட்டத்திலேயே எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா உங்களுக்கு சிறப்பான யோகம்ங்கிறத சொல்றேன். உங்களுடைய லக்னநாதன் இருக்காரு இல்லையா, சுக்கிரன், அவருடைய பலத்தை தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப லக்னத்திற்கே லக்னநாதன் சுக்கிரன். சுக்கிரன் வந்து நல்ல நிலையில இருந்துட்டா அழகு, கலை, இசை, கல்வி, செல்வம், வாழ்க்கையில பேரு, புகழ் எல்லாமே சந்தோஷமா அமையும். பலவீனமா இருந்துட்டாக்க குடும்பத்துல சிரமம் வரும், காதல் வாழ்க்கை கசக்கும், திருமண வாழ்க்கையில சோதனை வரும், உடல் ஆரோக்கியத்துல குறைவு வரும். அதே போல தர்ம கர்மாதிபதி யோகம், 9ஆம் பாவம் அதிபதி சனி பிளஸ் 10ஆம் பாவ அதிபதியும் சனி ஒரே கிரகம் இல்லையா? இதை வந்து என்ன சொல்லுவேனாக்க தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யோகம்னு சொல்லுவோம். சனி நல்ல நிலையில இருந்தா வெறும் அரசாங்க பதவி, அதிகாரம், மக்களால செல்வாக்கு மதிக்கப்படுவீங்க. வாழ்க்கையில கர்ம பலம் கிடைக்கும், உலகளாவிய புகழ் கிடைக்கும். அதுவே சனி பகவான் கஷ்ட நிலையில இருந்துட்டா உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் தாமதமாகும், தொழில சோதனை வரும், உழைப்புக்கு பின்னாடிதான் வெற்றிங்கிறது வரும். ஆனா சனி பகவான் என்னைக்குமே ரிஷபத்தை வந்து கைவிட மாட்டார். அடுத்தது குரு சுக்கிர யோகம். குருங்கிறது ஞானம், தர்மம். அதாவது சுக்கிரன் குரு கூட சேர்ந்து இருந்தா செல்வம், கலை இல்லையே இவர் சுக்கிரன் நல்ல நிலையில இருந்துட்டா கல்வியால மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க, கலையில கொடி கட்டி பரப்பீங்க, ஆன்மீக ரீதியா நல்ல பெரிய ஞானிகளா மாறிவீங்க, பேரு புகழோட வளம் வருவீங்க, அரசாங்கத்துல ஆதரவு, உயர்ந்த பதவிகள்ல உட்காருவீங்க. அதுவே எதிர்மறையா இருந்துட்டா ஆன்மீக சோதனை, குடும்பத்துல பிரச்சனை. அடுத்து சனி சுக்கிர யோகம். ரிஷப ராசிகளுக்கு சனிங்கிறது நட்பா இருப்பதால சனி பிளஸ் சுக்கிரன் இணைந்திருந்தால் நீண்ட உழைப்புக்கு பின்னாடி வெற்றி, வணிகம், சொத்து, தொழில மிகுந்த வளர்ச்சியை பார்க்கலாம். மக்கள்கிட்ட மதிப்பும் அரசியல் புகழும் கூடும். இதே ராகு சுக்கிரனுடைய சம்பந்தம் இருந்தா, ராகு சுக்கிரனோட இருந்தா வெளிநாட்டு பாக்கியம், கலை, திரைப்படம், இசை இது போன்ற துறைகள்ல வெற்றி கிடைக்கும். ஆன்மீக ரீதியா மறைஞானம், மந்திர சக்தி, தந்திர சக்தி எல்லாம் கிடைக்கும். ஆனா கட்டுப்பாடு இல்லைன்னா ஆசைகள் அதிகமாகி பண சிக்கல் வரும். அடுத்தது கேது குரு சம்மதம் இருந்துட்டா, உங்களுடைய ஜாதக கட்டத்துல கேதுவும் குருவும் சேர்ந்து இருந்துட்டா ஆன்மீகம், யோக சக்தி, தியான பக்குவம், மந்திரத்துல சாதனம், வாழ்க்கையில அமைதி, சுய உணர்வு, நீங்க யாருங்கிற மாதிரி மற்றவங்க பலம் பலவீனத்தை அழகா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒருவேளை இவங்க 2 பேருடைய அமைப்பு பலவீனமா இருந்துட்டா மனக்குழப்பம் வரும், குடும்ப பக்கம் பிரச்சனை வரும். அடுத்து செவ்வாய் சனி யோகம். இது வந்து கரக யோகம்னு ஜோதிட ரீதியா சொல்லும். ரிஷப ராசிகளுக்கு செவ்வாய் பல நேரங்கள்ல சோதனையை கொடுப்பான். ஆனா சனி பிளஸ் செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல நிலையில சேர்ந்துட்டா நிலம், கட்டிடம், தொழில், அரசியல் பக்கம் பெரிய வெற்றி கிடைக்கும். மக்கள் மீது கட்டுப்பாடு, ஆட்சி, அதிகாரம் எல்லாம் உங்க கையில விளையாடும். ஆன்மீக ரீதியான உண்மைகள்னு பார்த்தோம்னா ரிஷப ராசிகளுக்கு சனி வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர், அது கர்ம பலன்களை தரக்கூடியவர். சுக்கிர ஆசீர்வாதத்தால வாழ்க்கை முழுவதுமே செல்வமும் கீர்த்தியும் நிறைஞ்சிருக்கும். ராகு கேது ஆன்மீக சோதனைகளையும் மறை ஞானத்தையும் கொடுப்பாங்க. குரு நல்ல நிலையில இருந்தா தர்மம், பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிகளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியம்.
எந்தெந்த கட்டங்கள்ல எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த கட்டங்கள்ல எந்தெந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சனி பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும் உங்களுக்கு. ஏன்னா அவருடைய நிலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். சனிக்கிழமையில எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரர் வழிபாடு செய்வதனால நல்லது. சுக்கிரனுடைய பலம் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமையில துளசி மாலை, துர்க்கை அம்மன் வழிபாடு. ராகுகேது சோதனை குறைய காளகஸ்தில போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துருங்க. குரு பலம் பெற வியாழக்கிழமையில விஸ்வநாதர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இதுல ஒரு சிலர் வந்துட்டு ஜாதக ரீதியா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது தசாபுக்தி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சூரிய மகாதசைங்கிறது 6 வருஷம், சந்திர மகாதசை 10 வருஷம், செவ்வாயுடைய மகாதசை 7 வருஷம், புதன் பகவானுடைய மகாதசைங்கிறது 17 வருஷம், குருவுடைய மகாதசை 16 வருஷம், சுக்கிர மகாதசை 20 வருஷம், சனியுடைய மகாதசை 19 வருஷம், ராகுடைய மகாதசை 18 வருஷம், கேதுடைய மகாதசை 7 வருஷம். இப்ப ரிஷப ராசிக்கு பெரிய பலன் தரக்கூடிய தசைகள்னு பார்த்தோம்னாக்கா சுக்கிர மகாதசை வாழ்க்கையுடைய பொற்காலம்னு சொல்லலாம். செல்வம், திருமணம், பிள்ளை, வீடு, வாகனம் இதெல்லாம் இந்த தசையில தான் கிடைக்கும். சனி மகாதசை சோதனையுடன் கூடிய உயர்வு, அரசாங்கம், அரசியல், அதிகாரம். குரு மகாதசை பாக்கியம், பிள்ளை பாக்கியம், தர்மம். ராகு மகாதசை திடீர் உயர்வு, வெளிநாட்டு யோகம். இப்போ உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்துட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த பாவங்கள்ல சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தா ரிஷபராசியுடைய வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டம் குடிகொள்ளும். இதோட சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்காரு. ஆனா செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சனி பகவான், ராகு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்தா அது எல்லாத்தையுமே இவர் சரி கட்டிடுவார். செவ்வானா கோபம், சண்டை, திருமணம் இதெல்லாம் சிரமத்தை வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சுக்கிர பகவான் தடுத்துருவார். சூரியனை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கலை கொடுப்பாரு, குடும்பத்திலையும் அதிகாரத்தை சிக்கலை கொடுப்பாரு, அதை வந்துட்டு சுக்கிர பகவான் தடுத்துருவார். சனியை பொறுத்த வரைக்கும் தாமத்தை கொடுக்கறது, சோதனை கொடுக்கறது, உழைப்புல பாதிப்பு கொடுக்கறது இதெல்லாத்தையும் இவர் வந்து சரி கட்டிடுவார். ராகு எதுனாக்க குழப்பம், அந்த குழப்பத்தை வந்துட்டு சுக்கிர பகவான் கட்டுப்படுத்துவார். இதை தாண்டி அதிர்ஷ்டம் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருங்க, உபவாசம் இருக்கிறது நல்லது. அம்மன் வழிபாடு, மீனாட்சி, காமாட்சி, புவனேஸ்வரி, லலிதாம்பிகை வழிபாடு பெரும் புண்ணியம் உங்களுக்கு. அதே போல முருகன் வழிபாடு. சுக்கிரன்னா கலை, முருகன்னா அறிவு, இந்த இரண்டோடைய இணைவு தான் வெற்றி. ஸோ முருகன் வழிபாடு வெற்றி கொடுக்கும். பெருமாள் வழிபாடு, வெள்ளினாக்க விஷ்ணு சம்பந்தப்பட்டது தானே. ஸோ புதன்கிழமையில விஷ்ணு வழிபாடு, வெள்ளிக்கிழமையில விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நல்லது. அதே போல நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சுக்ராய நமக 108 முறை சொல்லுங்க. அனுதினமும் சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 16 முறை, அதிகபட்சம் 108 முறை. இதுல பொருளாதார ரீதியா நல்லா இருக்கணும், குடும்ப பாக்கியம் சிறப்பா இருக்கணும், திருமண பாக்கியம் சிறப்பா இருக்கணும்னாக்கா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க 108 முறை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பார்வதி அம்மன், காமாட்சி அழகுக்கும் பாசத்துக்கும் குடும்ப பாக்கியத்துக்கும், மீனாட்சி அம்மன் திருமண பாக்கியம், பிள்ளை பாக்கியம், வெங்கடாஜலபதி திருப்பதி மெயினா செல்வத்துக்கும் பாக்கியத்துக்கும், முருகனை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகன், பழனிமலை முருகன் அறிவுக்கு துணிவுக்கு, சித்தர் யோகி வழிபாடுனாக்கா அகத்தியர் சித்தர் கோவில் வந்து பார்த்தனாக்கா குணரீதியா ஞான ரீதியா கொடுப்பாரு. கோரக்க சித்தர் வழிபாடு ஆன்மீக சக்தியை மேம்படுத்துவாரு. போகர் சித்தர் பழனி, முருகன் பிளஸ் கலை பிளஸ் செல்வம் இது மூன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு சிறப்பை சேர்க்கும். அதே போல காளி துர்கி அம்மன் வழிபாடு சக்தி, அழகு, பாசம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் அவதாரம், கலை, இசை, பாசம் இதுக்கெல்லாம் வந்து மேன்மை கொடுப்பாரு. முருகனை பொறுத்த வரைக்கும் அறிவும் துணிவும். இதுல உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உங்களுக்கு வந்து எப்பவுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசிகளை சொல்றேன். இவங்களாம் கூட வச்சுக்கிட்டா திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லது. கன்னி, மகரம், கடகம், மீனம் ஓரளவுக்கு பரவாயில்லனாக்கா ரிஷபம், துலாம். ரொம்ப இவங்களை வந்து இருந்துட்டா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தாக்கா சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம். நட்பு பொறுத்துன்னு பார்த்தோன்னாக்கா கன்னி, மகரம், கடகம், மீனம். சிரமம் அப்படின்னாக்கா ஃப்ரெண்டா கூட வேண்டாம்ப்பா அப்படின்னாக்கா சிம்மம், விருச்சிகம். அதே போல தொழில் பண்ணலாம், கூட்டு தொழில் அப்படின்னாக்கா கன்னி, மகரம், துலாம், மீனம். அதே போல தொழில், கூட்டு தொழில் இவங்க கிட்ட செட்டே ஆகாது, எந்த ஒரு சின்ன ஒரு இவங்க கஸ்டமரை கூட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாக்கா சிம்மம், விருச்சிகம் எப்பவுமே எதிரி தான். ஓகேவா? இந்த பதிவுடைய மொத்த நோக்கம் உங்களுக்கு என்ன தெரியுங்களா? உடைய வாழ்க்கையை வந்து நிலைத்தன்மையா இருக்கணும், நல்ல செல்வ வளத்தோட இருக்கணும், பேரு புகழோட ஆன்மீக வளத்தோட நீங்க வளம் வர்றதுக்கும், என்னதான் சோதனைகள் வந்தாலும் சனி பகவான் பிளஸ் சுக்கிர பகவான் பிளஸ் குரு பகவான் நல்ல நிலையில இருந்துட்டா உங்களுக்கு வெற்றி உறுதிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. ஆன்மீக வழிபாட அனுதினம் மேற்கொள்ளுங்க. தினசரி மந்திரம் ஜபம் பண்றது உங்க வாழ்க்கை வந்து மென்மையாகவும் மேன்மையாகவும் வளமாகவும் மாத்துங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தெய்வத்தை தாண்டி எதுவும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்காது. அனுதினமும் சிவபெருமானுக்கு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அன்றாட வேலையை தொடங்கி பாருங்க. நீங்க இப்ப எந்த நிலைமையில அடுத்த நிமிஷம் நான் சூசைட் பண்ற நிலைமையில இருக்கேன்னு கூட நீங்க சொல்லுங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த செகண்ட்
ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவரை மட்டும் உங்களுடைய மனசுல நிலைநிறுத்தி ஒரு 10 நிமிஷம் அவருக்காக ஒதுக்கி வழிபாடு செய்தா ஏன் என்ன ஏதுங்கிறத உங்களுடைய ஆதி முதல் அந்த வரை உங்க வாழ்க்கையுடைய மொத்த நல்லது கெட்டதையும் தெளிவுபடுத்திடுவார். அந்த செகண்ட் என்ன தோணும், நல்லதை எப்படி மேன்மைப்படுத்திக்கணும், கெட்டதை எப்படி ஒதுக்கி வைக்கணுங்கிறத ஒரு தெளிவு வந்துருமா? அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாமா? ஸோ ரிஷபராசி வெற்றி அடைவது உறுதி. வாழ்த்துக்கள்.